மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோவில், மங்கைநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். மயிலாடுதுறையில் இதுவரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது? எந்தெந்த இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு? நிச்சயமாக வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக மயிலாடுதுறையில் கனமழை என்பது பெய்து வருகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை 8 மணி வரைக்குமாக ஒரு 24 மணி நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு இந்த மழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக தரங்கம்பாடியில் தான் அதிக அளவாக இந்த மழை பதிவாகி இருக்கின்றது. காலையில் சற்று ஓய்ந்திருந்த இந்த மழை அதற்கு பிறகு விட்டு பெய்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அது கனமழையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, மணல்மேடு, அதே போன்று செம்பனார் கோவில், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை என்பது வெளுத்து வாங்குகிறது. பல பகுதிகளில் நெல் வயல்களில் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் இங்கும் தொடர்ச்சியாக இந்த கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தரங்கம்பாடிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு வீடு மட்டும் இடிந்திருக்கின்றது. ஆனாலும் யாருக்கும் இதில் சேதம் இல்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி அரசு மருத்துவமனை. நேற்று இதே அரசு மருத்துவமனை முன்பாக ஒரு 2 அடிக்கும் மேலாக இந்த தண்ணீர் என்பது சூழ்ந்து காணப்பட்டது. குறிப்பாக இந்த அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்கள், உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்க வருபவர்கள் என அனைவருமே உள்ளே சென்று வருவதற்கும் இந்த ஊழியர்கள் சிகிச்சைக்காக சென்று வருபவர்களும் ஒரு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்தனர். இந்த சூழ்நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் அடிப்படை நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக அகற்றக்கூடிய அந்த பணியில் என்பது ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த தண்ணீர் என்பது முழுமையாக வடிந்திருக்கின்றது. நேற்று இரவு விடிய மழை கொட்டியது. இன்றும் அந்த மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த தண்ணீர் என்பது முழுமையாகவே இந்த வடிந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். வாகன ஓட்டிகளும் கூட இந்த கொட்டும் மழையில் ஒரு சிரமத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த 2 நாளாக இந்த மழை அப்படிங்கிறது இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வெளியே போக முடியுதா, வர முடியுதா, எப்படி இருக்குது இந்த சூழல்? போக முடியல, வர முடியல. ஃபுல்லாக மழை தண்ணி ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. ஒன்றுமே செய்ய முடியல, வெளியே போக முடியல. பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அத்தியாவசியம் இப்போ வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே போக முடியல. பிள்ளைங்கள வச்சு ரொம்ப இதுமாதிரி பிள்ளைங்களாம் அழுகுதுங்க ஜாமாங்கிறதுக்கு. அவ்வளோ மழையாக இருக்குது. வெளில போனாலே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப வீட்லேயே முடங்கி தான் கிடக்க வேண்டியதாக இருக்குது மழையால். இப்போ இந்த பகுதியில் நேற்று எந்த அளவுக்கு மழை இருந்துச்சு, இப்போது தண்ணி எந்த அளவுக்கு சூழ்ந்துருக்கு, நைட்டு ஃபுல்லாக எப்படி மழை இருந்தது, இப்போ பகல்லே தொடர்ச்சியாக மழை எப்படி எந்த அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ஒரு வாரமாக லேசான மழை தான் பெய்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போது 2 நாட்களாக அதிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு உள்ளாகிறது. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது சூழல்? மழை பெஞ்சாலும் கூட தண்ணி நிற்கிதா, எப்படி இருக்குது? இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறது. தண்ணி முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்கிது. நேற்று இன்றைக்கும் அதிக கனமழை பெய்து வந்துக்கிட்டு இருக்குது. வடிகால் சிரம தண்ணி வடியாமல் அதிக பாதிப்பு மக்களுக்கு உண்டாகிட்டு இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குது? நேற்று தண்ணி நின்றுச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது? ஜிஹெச்ல உள்ளே போக முடியுதா? இன்றைக்கி கொஞ்சம் வடிஞ்சு நார்மலாக தண்ணி இருக்குது. முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. நேற்று அதிகமாக இருந்தது. இன்றைக்கி முழங்கால் வரைக்கும் இருக்குது தண்ணி. மீனவ பகுதியில் அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிது. அதனால் வீட்டை விட்டு வெளியே வராமல் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. இதனால் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதன் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலாக ஒரு 12 குழுக்கள் அமைக்கப்பட்ட இந்த கண்காணிப்பு பணியிலும் அனைத்து தாலுகாக்களுமே செய்யப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் புயல் பாதுகாப்பு மையங்களாக 11 மையங்களும் மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மழை வெள்ளத்திலிருந்து மீட்டு தங்க வைக்கிறதுக்காக ஒரு 363 முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகளும் தொடர்ச்சியாக ஒரு தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த புயல் சின்னம் வலுப்பெற்று புயலாக மாறியதற்கு பிறகாக மீண்டும் தொடர்ந்து மழை பெய்யும் என்ற ஒரு அச்சம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையால் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ளாகவே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த பகுதியில் இருக்கு. குணசேகரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.